தெட்டாண்டு பல கோடி 100,000 பல்லாண்ட திண்டோளா மணிவண்ணா ஒரு சேவடி செம்பி திருக்காப்பு வாழ்க பல்லாண்டு கோழி குஞ்ச வாரத்துக்கு ஒரு 10 முட்டை வாங்கி வைக்கிற பக்கத்து வீட்டுக்காரியில கடை வாங்கின அந்த கேள்வி எந்த நேரம் பார்த்தாலும் குஞ்சு குடுன்னு கேக்குறாங்க. அதனால என் கோழிய குஞ்சு குடு நாராயணா. கோழி குஞ்சு கிரீடம் தூக்கி கொடுக்குது. 10 முட்டை இருக்குது நாராயணா. 10 முட்டை இருக்குது. அந்த 10 முட்டை எடுத்து அவைய வச்சா அதுல 9 முட்டை கூட முட்டை ஒரு 9 முட்டை கூட. ஆமா 9 முட்டை கூட முட்டையா போயிடுச்சு. ஒரே ஒரு குஞ்சு தான் பொறிச்சது. 9 தான் ஐயா. ஒரே ஒரு குஞ்சு பொறிச்சது. அந்த குஞ்சை கேடார் குஞ்சுக்காருக்கு குஞ்சு குடுங்க குஞ்ச குடு நாராயணா. சமநோக்கம் நாரணன் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் ஆக்கல் அழித்தல் படைத்தல் இம்மூன்று கர்த்தாக்களிலே உலகத்தின் கண்ணிலே அதர்மம் எப்போது தலைவிரித்து ஆடுகிறது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலநாட்ட பிறந்த நடுநாயகன் எம்பெருமான் நாயகன். ஈர் 20ஆம் சோழம், ஈர் 9ஆம் பாண்டி, சீர் நடுநாடு 2, ஆறோடு ஈரட்டு தொண்டை நாடு, ஓர் 13 மலைநாடு, வடநாடு ஈராறு ஒன்றென கொள்க. ஆக மொத்தம் 108 திருப்பதிகளுடைய எம்பெருமான் நடுநாயகன் நாராயணன். யுகங்களும் 4 கிரேதா திரேதா அல்ல கலியுகம். இப்படி பருத்து கிடப்பி அதே சைடுல பருத்து கிடக்குறாங்க எல்லாம். பருத்து கிடக்குறாங்க. ஆனா பருத்து கிடக்குறாங்க வந்தாங்க கணக்கு கொடுத்தாங்க போறவங்க போயிட்டே இருக்கிறாங்க. ஏரி வேலையா? ஏரி வேலை. இந்த 100 நாள் வேலை வந்தது ஏரி வேலை. அதுல கணக்கு கொடுக்குற மாதிரி குடுத்துட்டு போனாங்க. அந்த ஏரி வேலை கதை அப்புறம் சொல்ற உடனே வச்சுட்டு சொல்ல சரி வராது. அதாவது வைகுந்தத்திலே அதாவது லட்சுமியோட வேதத்தை பேசிக் கொண்டிருக்கிற காலத்திலே அதாவது ஜனகாதி முனிவர்கள் பிரம்மாவின் குமாரர்கள் ஒரு நாள் வைகுந்தத்து வருகிறார்கள். அப்போ துவாபர பாலகர் யாரு ஜெயன் விஜயன் உள்ளே அனுமதி இல்லை என்று மறுத்து விட்டார்கள். நீ என்னன்னு சொல்லி போன உள்ள போய் அழக போறேன். அதனால யார் வந்தாலும் விடக்கூடாது அப்படி விட்டா அங்க துர்வாசன் உடனே பார்த்தா இவருக்குள்ளே வாக்குவாதம் ஏற்பட்டு உடனே
சாபம் கொடுத்தார். உடனே நான் பகவானுக்கு இடவிடாத காவல் செஞ்சீங்களோ பகவானுக்கு எதிரியா போக சாப்பிடும் பார்த்தேன். உங்களுக்கு அதான் சத்துரா வரீங்களா மித்துரா வரீங்களா? சத்துரா என்றால் என்ன? 7 பிறவி. சத்துரு என்றால் 3 பிறவி, மித்துரு என்றால் 7 பிறவி. அதாவது பகமை நண்பர். நாங்கள் உங்களுக்கு எதிரியாக வருகிறோம், எதிரியா இருந்தா சீக்கிரம் வந்து என் பாதத்தை தந்துடலாம் அப்படின்னு கேட்ட பிரகாரம் அப்படியே தருகிறேன் என்றார். அதாவது கிரியாத யுகம் என்பது 17,28,000 ஆண்டு. அத முதலே மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், அதுல இரணையன் முதல் யுகத்திலே. இரண்டாவது யுகம் திரேதா யுகம் 12,96,000 ஆண்டு. அதுல என்ன செஞ்சார்? வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம். ராவணன் கும்பகாரனை விடுத்து மடித்தோம். அடுத்து துவாபரம் 8,64,000 ஆண்டு. அதுல இருந்து யாருக்கு நான் இருத்தேன் என்றால் ஐயா போகிற மகிழ்பாலன் நானே குண்டலத்தேவரே காகுல பகிர்ச்சாலன் நானே ஐயா வாங்குடு ரோகிணி தந்தால் வந்தே மனராமனாகிய வாங்குடு ரோகிணி தந்தால் வந்தே மனராமனாகிய பாலகிருஷ்ணமானே சண்டி சக்கரன் கையில் வாங்கினார். கோவரன் என்று சொன்னேனே 8,61,000 ஆண்டுகள். அதுல வசுதேவருக்கும் ரோகிணிக்கும் பலராமனாக அவதாரத்துக்கும் அடுத்து வசுதேவருக்கும் தேவிக்கும் என்ன செஞ்சார்? ஆவணி மாசம் அஷ்டமி தேதி வியாழக்கிழமை இரவு 12 மணிக்கு 8வது பிள்ளையா பிறந்தேன். 8வது பிள்ளை பிறந்தால் கட்டாயம் அம்மானுக்கு ஆகாது என்று பலவகை இன்னல்களை எனக்கு கொடுத்தார். இருக்கட்டும் உடனே ராமர் பிறந்தது நவமி. அதாவது அவர்கள் கேட்டுக்கொண்ட பிரகாரம் அதாவது எல்லா நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரமா இருக்கு, இந்த அஷ்டமி நவமி ஏன் ஆகாது அப்படின்னு ஒரு நாள் வந்து வைகத்தில் வந்தார்கள். உங்களுக்கு ஒரு நாள் தருகிறேன். அதாவது என்ன செஞ்சாங்க? ராமநவமி பங்குனி மாசத்துல ராம நவமி. அதாவது இதுல வந்து கோகுலாஷ்டமி இந்த யுகத்துல அந்த அஷ்டமி நவமிக்கு அந்த பகவானுக்கு தான் உகந்தது. பார்த்து 8வது பிள்ளையா பிறந்து கட்டாயம் அம்மானுக்கு ஆகாது என்று பலவித இன்னல்கள் கொடுத்தான். அந்த இன்னல்களை அவனை தீர்த்து கட்டி 8வது வயசுல தீர்த்து கட்டினேன். இப்படி இருக்கும் காலத்திலே ஆதி காலத்திலே அங்காளம்மனுக்கு உனக்கு இவங்களோரும் குதிரைப்பலி தருகிறேன் என்ற வாக்கியத்தின் பிரகாரம் பூமாதேவி ஓடி வந்து வந்தா நாராயணா கோவிந்தா பூமிபாரம் தீரவல்லியே என்ன வழி என்று தீர்க்கிறேன் என்று பேசார். அப்படின்னு சத்தியத்தின் பிரகாரம் யோபர யுகத்திலே அதாவது வசுதேவருக்கு தேவிக்கு 8வது பிள்ளையா பிறந்து இதை யாரை கொண்டே இந்த கதையை முடிக்கலாம். அஸ்திராபுரத்திலே கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். இவர்களுக்குள்ளே சிறு வயதிலிருந்து விகடகுரம் ஏற்பட்டு விளையாட்டு அதாவது விளையாட்டு சண்டை நினைவா போய்விட்டது. இவர்களுடைய வினோதம் ஏற்பட்டு அதாவது என்ன ஆச்சு என்றால் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு கழித்து நாடு தருகிறேன் என்றால் ஏன்னா நீட்டிக்கிட்டே போறோம். அதாவது 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு கழித்து வந்தால் நாடு தருகிறேன் என்றார். 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு முடித்து வந்து நாடு கேட்கும் காலத்தில் முதலே உலுகுவாமணி தூதரிப்பினார்கள் பார்த்தேன். அப்போது என்ன நடந்ததுனால் கானகத்திலே அமுதந்த முனிவரால் பாண்டு மகாராஜா இறந்து விடுவோம். அப்போது குங்குமாதை பார்த்து கண்ணா கோவிந்த நாராயணா இந்த 5 குழந்தையை நீதான் காப்பாற்ற வேண்டும் கையில பிடித்து கொடுத்தார்கள். இந்த 5 பேரை வச்சுதான் நீ பூமி வாரம் தீர்க்க வேண்டும் என்று கங்கணம் அன்னைக்கு கட்டின கட்டு என்ன செஞ்சா போய் காலை எடுத்து வச்சா இல்ல நடக்கல. என்ன ஆச்சு? தூது விட்டோம் எங்களுக்குரிய பாகத்தை கேட்டு வாருங்கள் கேட்பேன். கொடுத்தால் நாடு போன வழியே கொடுத்துருவான். ஆமா நாடு வாயில வந்து கொடுத்துடலாம். ஆனா அவனுக்கு எதிரி கொடுக்காத அளவுக்கு நம்ம பண்ணணும். எப்படி தமிழ் நாடுதான் முதல்ல நேரே அவன் வீட்டுக்கு செல்லவில்லை. போனே எங்கே சென்றேன்? விதுரமனைக்கு சென்று 3 நாள் கழித்துதான் அவன் மனைக்கு சென்றேன். என்ன பண்ணோம்? பகவான் நம்ம ஊருக்கு வந்தா நம்ம பாக்கித்தாலே
ஆயிடலாம் அப்படின்னு இந்த ரத்தின குலப்புகள் சீரியல் பழுப்பு பாந்தோரம் மகளூர் எதிர்பார்த்து நான் 3 நாள் சென்று போறது இடையில மடையனே உனக்காக நான் எவ்வளவு வரவேற்பேன். நீ என்று எவன் விட்டு தாசி மகன் அவன் வீட்டில் சென்று அவன் வீட்டுக்கு போய் எடப்பையா அப்படி கேள்வி கேட்டா நம்ம வந்த காரியம் ஜெயிக்க வேண்டுமே. துரியோதனா பாண்டவர்களுடைய பாகத்தை கேட்டேன். அதாவது ஊசி முனையை கீழே நாட்டி உயரை தூக்கினால் அதுல என்ன வரும்? தூசும் கொடுக்க மாட்டேன். தூசும் கொடுக்க மாட்டேன். அப்படி என்றால் என்ன தீர்வு என்றால் இதுக்கு தீர்வு என்றால் சண்டை முனையிலே வெட்டு குத்து மாண்டவர் போக இதுக்கு தீர்வு என்னடா? வெட்டு குத்து மாண்டவர் போக மீண்டும் ஒரு நாட்டை ஆளலாம் பார்த்தான். உடனே என்ன செய்யலாம்? 20 படையும் கணக்கு பண்ணி அவர்களுக்கு 11 இவர்களுக்கு 7 11 7 18 நாள். இந்த 18 நாள் சண்டையிலே வெட்டு குத்து மாண்டவர் போக மீண்டவர் நாட்டை ஆளலாம். உடனே பார்த்தார். இப்படி சத்தியம் பண்றான்னா என்ன செஞ்சா? நீ ஆட்டின்கால் மாட்டின்கால் பிடித்தவர் உன் கையில சத்தியம் பண்ண மாட்டேன். என்ன செஞ்ச? துணி அடித்தார். என்ன செஞ்ச? உன் கையிலே சத்தியம் பண்ண மாட்டேன்னா பத்திரை துணியில் அடித்தால் அகப்பட்டு கொண்டால் 20 படையும் கலந்து உன் கையில சத்தியம் பண்ணிருந்தான்னா அவனுக்கு தான் வெற்றி. ஏன்னா அவன் கையில தலரேகை வளர்ந்து கொண்டே இருக்கும். அவையில வஜ்ர தூணில அரைந்து சத்தியம் ஒரு டைம் வந்து ஏமாந்தான். ஊதுக்கு வந்த காலத்துல சண்டைக்கு போகும்போது இவன் காலில் போய் உட்கார கூடாது. நீ தூங்குற மாதிரி நடிச்சு அர்ஜுனனுக்கு வரான்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்தான். தலை மோட்டு பக்கம் இன்னும் கால் மோட்டு பக்கம் காலை தான் பாப்பான். அவனுக்கு ஐடியா தெரியல. பார்த்தேன். உடனே கணக்கு பண்ணி அதாவது சித்தார்த்தி வருடம் மார்கழி மாதம் செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி சண்டைக்கு நாடு வைத்தேன். இதில் வெட்டு குத்து மாண்டவர் போக மீண்டும் ஒரு நாட்டை ஆளலாம். ஒரு நாளைக்கு ஒரு அக்கிரோனை சேவை என்பது தேர்ப்படை 21,870, யானைப்படை 21,870, குதிரைப்படை 65,610, காலாட்படை 1,09,350. மொத்தம் ஒரு அக்ரோனி சேவை என்பது 2,18,700. மொத்தம் 18 அக்ரோனி சேவை தொகை 39,36,600. ஒன்றிலிருந்து 10ஆம் நாள் வெளியும் அதாவது 10ஆம் நாள் சண்டையிலே அதாவது விருப்பாச்சாரி மாண்டார். துரியோதன பக்கம் அபஜயமே நடந்தது. 11 முடிந்தது. 12ஆம் நாள் சண்டையிலே பகதத்தன் மாண்டார். 13 நாள் சண்டையிலே யாரு நமக்கு எதிரி அன்னைக்கு எது செஞ்சேன் கோபுரி யுகத்துல யார் வக்கரதந்தன் சிசுபாலன். அந்த வக்கரதந்தன் அவசரத்துல பிறந்தவன் யாரு? அபிமன்னன். இவரை விட்டு வைத்தால் நாளைக்கு நமக்கு எதிரியா வருவான். அதனால கொடுத்து இந்த காரியம் அறுத்துட்டேன். நேற்று தினத்திலே 13 என்ன நடந்தது? இவனை விட்டு வைத்த நடக்காது என்று இவரே இந்த 18 நாள் சண்டை ஒரே நாளில் முடிச்சிருவான் அப்படி என்று அர்ஜுனை அழைத்துக் கொண்டு நாங்கள் எங்கே செஞ்சோம்? சஞ்சய கலைஞர் சென்று விட்டேன். இவரும் சஞ்சய கலைஞரோட நம்ம சண்டைக்கு போலாம். இங்க ஒரு இடத்துல காவலாரு அங்க காவலுக்கு அபிமன்யன் காவலை விட்டு சஞ்சய கலைஞர் சென்றது மோசம். சஞ்சய கலைஞர் சென்ற உடனே பார்த்து சஞ்சய கலைஞர் சென்று திரும்பி வருவர்களே என்ன நடந்தது? ஆமா ஏதோ அபசகனமா இருக்குது அப்படி என்று கேட்டேன். உடனே உங்கள் தரப்பு ஒன்றுமே இல்லை. உடனே தேவேந்திரன் அனுப்பித்தேன். தேவேந்திரன் ஒரு அக்கினியை மூட்டி இறக்க போகிறான். பார்த்தான் அர்ஜுனன். ஏனே இறக்க போகிற? ஒரே ஒரு ஆம்பளை புள்ள இருந்தது, அது செத்துட்டான். ஆனாலும் சாவ போறேன்னு சொன்னான். ஆனா பைத்தியக்காரா எங்கடாவது அப்பன் செத்துட்டான், புள்ள செத்துட்டான். அப்பன் சாவானா?
புள்ள செத்துட்டான்னா அப்பன் சாவானா அப்படின்னு கேட்டேன். அவன் பார்த்தா அர்ஜுனா, அர்ஜுனா நாளைக்கு என்ன கேட்கிறாய்? அதே மாதிரி நாளைக்கு உன் மகன் இருந்தால் நீ வந்து இருக்க மாட்டேன்னு என்று எனக்கு சத்தியம் பண்றான். சத்தியம் ஆமா அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டார். சத்தியம் பண்ணனே இங்க வந்து பார்த்தால் கரவேறு சிறவேறு, அதாவது கர்ணன் சகுனி சலி நல்ல அபிமனை கால்வேறு சிறவனை விட்டு வீத்து விட்டாரு. பார்த்தார் இவன் பாவம் இப்படி என்ன ஆகுது, இவன் வந்து தீயில உழ போனா ஏண்டா அங்க சத்தியம் பண்ணிட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா என்ன செய்யறான்? கதிரூலை செய்தவன் நாளை போரில் நான் சாவ இருக்கா விட்டால் அக்கினி மூட்டி இறந்து விடுகிறேன் என்று சத்தியம் பண்ணிருக்கான். யாரை கேட்டு சத்தியம் பண்ணிருக்கான்? அவன் தான் என்ற அகங்காரம் கொண்டிருக்கான். அவர் அகந்தியை அடக்க வேண்டும், இந்த சைந்தவனை இன்னைக்கு வெளிப்படுத்த வேண்டும். அப்பதான் இது நடக்கும். அதனாலே இந்த தினத்திலே ஆனமுகத்தானை ஐந்து கரத்தானை இந்தியன் இளம்பரை போல ஏற்றனை நந்திய மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்து பொன்னடி போற்றுவோம். உலகத்தில் முதல் தெய்வம் விநாயகருடைய பாதாரம் பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பூத்தவளே என்று முகந்தவருக்கு இளையவளே மாற்றவளே நம்பி மற்றொரு தெய்வம் வந்திப்பது எல்லையமா அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி இழுப்பூர் நன்னகிரிலே வலிவினை நீக்கி நல்வினை தரக்கூடிய முத்து மாரியம்மன் பாதாரம் கமலர்களுக்கும் மற்றும் கிராமத்தில் வசிக்கூடிய கற்றோர் நம்ம பெற்றோர் வருங்கால அற்ப அறிவாளர் வணக்கம் பெற வணக்கம். அதாவது இந்த தங்கையானது தேடிக்கொண்டு வருது என்ன செய்யலாம்? சூது பண்ணு. ஏன்னு கேட்டாக்கா அது வந்து ஒரு வார காலமா அண்ணனுக்கு ரத்தம் சிதுக்குன்னு போகுது. நாங்களும் எங்கெந்த ஆஸ்பத்திரியில போய் பார்த்தோம், குளுக்கோஸ் கூட பார்த்தோம். அதனால நீ சூது வச்சுன்னு படு. அந்த பையன் சோக பையன் என்ன பண்ணிட்டான், அவங்களுக்கு காவலுக்கு போய் வைகுண்டம் அப்படின்னு நாம என்ன பண்ணணும், சூது போட்டு படுத்துக்கலாம், பாப்பா தேடிட்டு காலா வீட்டுக்கு பையன் வருவான் அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அதனால பாப்பா வரும், ஏதாவது கேட்டா நீ வாய் விட்டுறாத. நான் எதுவும் விடமாட்டேன், நீ எப்ப திறக்கிறியோ அப்பதான் வரக்குள்ளே டீ சாப்பிட்டு தான் வந்து அங்க பாப்பா வந்துருக்குது, டீ ஆள் போட்டு கொடுக்குறேன். ஆமா, அண்ணி லட்சுமி இருக்கா? அண்ணி லட்சுமி மாட்டுக்கு பால் கறக்குதா? உங்ககிட்ட நான் டீ குடிக்கவும் சாப்பிடறது தான் வந்துருக்கேன் நினைக்கிறேன். அவனால பேச்சா இருக்குது, வரக்குள்ள சாடு தான் வந்துருக்கு. ஆமா, இப்ப நான் 6 மாசம் புள்ளதாசியா இருக்கேன். நாங்க என்ன பண்ணிருக்கோம், விரை ஊத்துக்கிறோம். அது நாத்து நட்டு அதுக்கப்புறம் அறுவடை செஞ்சு தான் சோறாக்கி போடணும். அது வரைக்கும் கொஞ்சம் பண்ணலாம். சரி பாவம் கூட சாத்து போடலாம். ஏன் வரேன் சாத்தையே நான் என்ன உட வாங்கி விட்டுருவோம். தங்கையை அனுப்பு. அண்ணன் உள்ள இருக்கிறார். கங்கா
அந்த பாடி நாய என்ன அழுவுற? நான் இருக்கிறது உனக்கு என்னமா கஷ்டம்? எனக்கு ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. நீங்க இருக்கும்போது என்ன கஷ்டம்? என்ன ஒரு கஷ்டம் கிடையாது. நீ வந்ததுனால தானே எங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. என்ன வச்சு கணக்கு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போறியா? கொஞ்சம் மிச்சமா இருக்குதா? அப்படின்னா எனக்கு என்ன கஷ்டம்? ஏன் சுகமா இருக்கேன் அப்படி என்ன கேட்கிறா? ஐயோ எப்போது வந்தாயம்மா, ஐயோ எப்போது வந்தாயம்மா, என்னுடன் பிறவி தங்கா அந்த செப்பரம் பாராங்கல்லை நீ சிரசினில் போட்டார் போலே. ஒப்பித நன்மதியுமே ஒரு போதும் அழிகிடாது, இப்பவே வந்த செய்தி என்னிடம் உரை செய்வாயே. என்ன நாளா இல்லாத அண்ணனை தேடி அம்மா அவசரம், அம்மா அக்கறையா வந்துருக்கு. அண்ணனுக்கு எப்பதான் பார்த்தாலும் எப்ப வந்த கேட்கிறாப்ல. பாப்பா தம்பி சாத்திக பாப்பா சாப்பிட்டு வந்திருக்கோம். என்ன செய்யற? நீ சேர திறந்து 4 மூட்டை நெல்லு அவிச்சு பாப்பா உள்ள வர பால் கலந்து பால் கலந்து. என்னடா பால் தம்பி நான் எதுக்கு வந்திருக்கேன்? உங்களுக்கு என்னடா பண்றது? போகும்போது பாப்பா அவ்வளோ சாப்பிட்டு போ. ஐயா பெரிய தந்தை காவலுக்கு போனதோடு எந்த போனதோடு எந்த என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன உங்களுடைய தம்பி? வா பெரிய தந்தைக்காக வேண்டி காவலுக்கு போகணும், அனுப்பு அம்மா, நீ எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? அவன் என்ன ஆச்சு? பெரியப்பா கிட்ட போயிட்டு வரேன்னு தான் போனான். பெரியப்பா கிட்ட தான் போயிட்டு வரேன் போனா அப்புறம் எங்க காணாமா? மறுபடியும் கேட்ட வைகுந்தம் போயிருக்கான்னு சொல்றாப்ல. யாரு பாப்பா பசங்க கூட குண்டு குண்டு விளையாடுவாங்க. என்ன ஒரு ஆம்பளை புள்ள எங்க அண்ணம்மாவ தம்பி பாப்பா உடாது பாப்பா உடாது எந்த நேரம் அம்மா அவன் தெக்க போயிருக்காமா. எங்க போயிருக்கான்? செத்துட்டாப்பா. ஐயோ செத்துட்டானா? ஐயோ 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 ஐயோ
பயப்படாதே, என்னிடத்தில் வில் இருக்கின்றது, இரவாட்கவதம் இருக்கின்றது. புலிக்கு பிறந்தது முறையாகாது, பயப்பட வேண்டாங்கம்மா. அப்படி என்று வீரவசனம் சொல்லி போனாரே, போய் இறந்து விட்டார் என்ற செய்தி ஐயா ஒரு பிள்ளை பெற்றது. சொல்லி